ஹலோ ஆல், இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு 6 ஃப்ரேசல் வெர்ப்ஸ்க்கும் ஃப்ரேசல் வெர்ப்ஸ் அதோட மீனிங்கும் பார்க்கலாமா வாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரேசல் வெர்ப் பார்த்தீங்கன்னா செட் அவுட். செட் அவுட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா டு பிகின் அ ஜேர்னி, அதாவது நம்ம ஒரு பிரயாணத்துக்காக பிரயாணம் வந்து ஒரு ஸ்டார்ட் பண்ண ஜேர்னி அப்படின்னா ஒரு ஏதாவது ஒரு இடத்துக்கு போகிறது, ஓகேங்களா. ஒரு பிரயாணத்துக்காக ஸ்டார்ட் பண்ணுறது அப்படி இதுதான், அதுதான் வந்து செட் அவுட் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பிக்கப் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா டு கெட் சம் ஒன் ஃபார் அ பிளேஸ். ஒரு பிளேஸ்ல இருந்து ஒருத்தரை வந்து ஒரு கூட்டிகிட்டு போகிறது, ஓகேங்களா. பிக்கப் பண்ணிக்கிறேன், இன்னைக்கு நான் ஈவினிங் உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படிலாம் சொல்லுவோம்ல. ஸோ ஒருத்தவங்களை வந்து ஒரு இடத்துக்கு போய் கூட்டிகிட்டு வர்றது தான் பிக்கப் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கெட் அவே. கெட் அவே அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா டு கோ somewhere for a short break or holiday, அதாவது ஒரு சின்ன ஒரு ஹாலிடே மாதிரி எங்கேயாவது போயிட்டு வர்றது அப்படின்னு அதை வந்து கெட் அவே அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் see off அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா டு கோ டு த ஸ்டேஷன் டு சேஸ் குட் பை டு someone, அதாவது யாராவது எங்கேயாவது வெளிநாட்டுக்கு போறாங்க அப்படின்னா அவங்கள வந்து ஒரு சென்ட் ஆஃப் பண்ணிட்டு வருதுன்னு சொல்லுவாங்களா, அதுதான் see offன்னு சொல்லுவோம். அவங்களுக்கு போய் பாய் சொல்லிட்டு வருவோம்ல, வழி அனுப்பி வச்சுட்டு வருவோம்ல, ஸோ அதை தான் see off அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கெட் இன் டு அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா டு என்டர் எ பஸ், ட்ரெயின் ஆர் அ பிளேன். ஒரு இப்போ நம்ம ஒரு பஸ்லயோ ஒரு ட்ரெயின்லயோ இல்லை ஏரோப்ளைன்லயோ நம்ம வந்து உள்ள போகும்ல, அதுதான் கெட் இன் டு அப்படின்னு சொல்றாங்க. என்டர் ஆகும்ல பஸ்குலர், அதுதான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கெட் ஆஃப் அப்படின்னா பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட் டு லீவ் த பஸ், அ ட்ரெயின் ஆர் எ பிளேன். அதே மாதிரி ஒரு பஸ்ஸை விட்டு இறங்குறது, நம்ம வந்து பஸ் விட்டு வெளியே வரோம் அப்படின்றோம், அதெல்லாம் வந்து கெட் ஆஃப் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இந்த ஃப்ரேசல் வெர்ப்ஸ் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிருங்க, அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.